வெல்கம் டு சுகுனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான க்ரீன் எக் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து அரைக்கட்டு அளவு நம்ம கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, முந்திரி பருப்பு ஒரு 7 பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 4, இஞ்சி ஆரஞ்சு சைஸ் அளவு எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 7 பல் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இதையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோனையே ஒரு பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி 1, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறோம், இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு இப்போ வெங்காயம்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணி மாதிரி வச்சோம்னா வந்து ரைஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதுவே நம்ம வந்து கொஞ்சம் திக்காக வச்சோம்னா வந்து சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை வேக வச்சு வச்சுருக்கிறோம், இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோனையே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த டைமில். இப்போ முட்டையை நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம இப்படியே கத்தியில் கீறி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் வந்து இப்படி கீறி போட்டுக்கலாம். இந்த முட்டையை நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழையெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுனால நல்லா வாசமாக வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்படி ஃப்ரை பண்ணாமல் வந்து டைரெக்டாக வேக வச்சு போட்டோம்னா வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து முட்டையில் ஒட்டாது.
இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி போடும்போது நல்லா எசன்ஸ் எல்லாம் வந்து முட்டையில் நல்லா ஏறும். அதனால தான் வந்து நம்ம முட்டையை வந்து இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல போட போகிறோம். இப்போ குழம்பும் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்னா கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ண முட்டையை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தாட்டி கூட ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை நம்ம போட்டுக்கலாம் குழம்புல. முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ முட்டையை போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீன் எக் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.